நாங்கள் போரை பற்றி கவலைப்படவில்லை. அமெரிக்காவினுடைய தவறான கணக்கீடுகளை பற்றியே கவலைப்படுகின்றோம். ஈரானிய உச்ச தலைவரின் அதிரடியான கருத்துக்களுக்கு பதிலடிகளை வழங்கியிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் அவர் விடுத்திருக்கக்கூடிய சவாலும் இந்த வார இறுதியில் துருக்கி மற்றும் கத்தாரின் தலைமையில் நடைபெறப்போகும் கலந்துரையாடல் மாநாடும் இந்த கலந்துரையாடல் மாநாடு தொடர்பாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ச்சி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான கருத்துக்களும் அமெரிக்காவுக்கு ரகசிய விஜயத்தை மேற்கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரியும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை உறுதிப்படுத்திய அவருடைய அறிக்கைகளும் செங்கடல் பிரதேசத்திலே களமிறங்கியிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கடற்படையும் இந்த கடற்படையை செங்கடல் பிரதேசத்திலே புதைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய செங்கடல் ராஜாக்களும் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்காக முன்வைக்கப்பட போகும் புதிய முன்மொழிவு திட்டமும் ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக வெளியேற்றப்படும் அதிகளவான பலஸ்தீனிய மக்களும் இவை தொடர்பான எச்சரிக்கைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய ஹமாஸ் தரப்பினரும் காசாவுக்கான ப்ராஜெக்ட் சன்ரைஸ் திட்டத்தினை முன்வைத்ததற்கு பின்பு நாங்கள் ஹமாஸுக்கு 100 நாட்களுக்கான காலக்கெடுவை வழங்கியுள்ளோம். இந்த 100 நாட்களுக்குள்ளே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். மேலும் 100 நாட்களுக்குள்ளே நாங்கள் ஹமாஸை நிராயுதபாணியாக்கி விடுவோம் என டொனால்ட் ட்ரம்பின் மருமகனான ஜரேட் குஷ்னர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். மேலும் 100 நாட்களுக்குள்ளே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளையும் எங்களுடைய நட்பு நாடுகளான மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எங்களுக்கு முழுமையான ஆதரவையும் உதவிகளையும் வழங்குவார்கள் என்றும் ஜரேட் குஷ்னர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் இதைத் தொடர்ந்து ஜரேட் குஷ்னரும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் கடந்த வாரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே களமிறங்கினார்கள். ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாக நெட்டன்யாகுவோடு விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். நெட்டன்யாகுவுடனான இந்த கலந்துரையாடல்களுக்கு பின்பு காசாவிலே ஹமாஸ் எவ்வாறு நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும், எவ்வாறான செயற்பாடுகளை ஹமாஸ் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான செயற்பாட்டு திட்டத்தினை முன்மொழிவினை முன்வைப்பதற்கு இவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். இதற்கமைவாக டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பீஸ் கவுன்சிலுக்கு கீழால் இயங்கக்கூடிய காசாவுக்கான எக்ஸிகியூட்டிவ் போர்டானது ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான திட்ட வரைபடத்தை முன்வைப்பதாக தெரிவித்தது. காசாவுக்கான எக்ஸிகியூட்டிவ் போர்டிலே ஜரேட் குஷ்னரும் ஸ்டீவ் விட்கோஃபும் இருக்கின்றார்கள். இதனால் ஜரேட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்கோஃபினுடைய தலைமையிலேயே ஹமாஸ் எவ்வாறு நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும், எந்தெந்த திட்டங்களுக்கு அமைவாக ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும், எந்த படிமுறையின் மூலமாக காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான முன்மொழிவுகளை முன்வைக்கப் போகின்றார்கள். இந்த வார இறுதிக்குள்ளே ஜரேட் குஷ்னரும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் இந்த முன்மொழிவை மத்தியஸ்தர்களிடம் ஒப்படைப்பார்கள் என்றும் மத்தியஸ்தர்கள் மூலமாக ஹமாஸுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றிரவு நடைபெற்ற விசேட போர் அமைச்சரவை கூட்டத்தில் காசாவுக்கான இந்த முன்மொழிவு தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. காசாவிலே ஹமாஸ் எவ்வாறு நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும், இந்த முன்மொழிவிலே எவ்வாறான விடயங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நெட்டன்யாகுவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரும் மேற்கொண்டுள்ளார். மேலும் குறித்த பேச்சுவார்த்தைகளில் வலதுசாரி அமைச்சர்களான பென்குவிர் மற்றும் ஸ்மொட்ரிச்சும் கலந்து கொண்டுள்ளார்கள். இதன்போது ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான சில வரைபடங்களை இவர்கள் முன்வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த போர் அமைச்சரவை சந்திப்புகளுக்கு பின்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் நிதியமைச்சர் ஸ்மொட்ரிச் இவ்வாறு தெரிவித்தார். வரவிருக்கும் நாட்களில் நாங்கள் ஹமாஸுக்கான இறுதி காலக்கெடுவை விதிக்கப் போகின்றோம். ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை களைவதற்கும் ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படுவதற்கும் நாங்கள் 2 மாத காலக்கெடுவை விதிக்கப் போகின்றோம். டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்திற்கமைவாகவே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட போகின்றன. மேலும் ஹமாஸ் எவ்வாறு நிராயுதபாணியாக்கப்படும், எவ்வாறான செயற்பாடுகளை வழிமுறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு தனியான முன்மொழிவு இனிவரக்கூடிய நாட்களில் வெளிப்படுத்தப்படும். இதற்கமைவாக ஹமாஸ் 2 மாதங்களுக்குள்ளே முழுமையாக ஆயுதங்களை களைந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் தனியான முடிவுகளை எடுத்து காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கு தேவையான அனைத்தையும் முழுமையாக முடிப்போம். 2 மாதங்களுக்குள் காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படாவிட்டால் காசாவில் மீண்டும் போரை ஆரம்பித்து
காலத்தில் ஹமாஸை முழுமையாக அழிப்பதற்கான உத்தரவுகளையும் டொனால்ட் ட்ரம்ப் எங்களுக்கு வழங்கியுள்ளார். இதனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்திற்கமைவாக ஹமாஸ் 2 மாதங்களுக்குள் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய சொந்த வழியில் பயணித்து காசாவிலே ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வருவோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் இனிவரக்கூடிய நாட்களில் ஹமாஸுக்கு 2 மாத காலக்கெடுவை விதிக்கப் போகின்றது. ஜரேட் குஷ்னர் விதித்திருந்த 100 நாட்கள் காலக்கெடுவுக்குள்ளேயே இந்த 2 மாத காலக்கெடுவும் வருகின்றது. மேலும் இந்த 2 மாத காலக்கெடுவுக்குள்ளே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படாவிட்டால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிக்கும். அடுத்து ரஃபா கடவை திறக்கப்பட்டிருப்பது தொடர்பாக நேற்றைய காணொளியில் சில முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். அதிகளவான அடிமை அரபு ஊடகங்கள் ரஃபா கடவை பிரதேசம் திறக்கப்பட்டிருப்பதனை நியாயப்படுத்துகின்றார்கள். அடிமை மத்தியஸ்தர்களை நியாயப்படுத்துவதற்காகவே பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். ரஃபா கடவை பிரதேசத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பல கட்டுப்பாடுகளோடு திறந்துள்ளது. மேலும் இதன் மூலமாக காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்கின்றது. இதற்கமைவாக தற்போது காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ரஃபா கடவை பிரதேசம் திறக்கப்பட்டதற்கு பின்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் கடந்த 32 மணித்தியாலங்களுக்குள் காசாவிற்குள்ளே ரஃபா கடவை பிரதேசத்தின் ஊடாக அதிகளவான ஆம்புலன்ஸ் வண்டிகள் மாத்திரமே நுழைந்துள்ளன. உணவுப் பொருட்களோ மருந்து பொருட்களோ காசாவிற்குள் நுழையவில்லை. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்களினால் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கக்கூடியவர்களை கொண்டு செல்வதற்காகவே காசாவை விட்டு இவர்களை வெளியேற்றுவதற்காகவும் இவர்களுடைய குடும்பங்களை வெளியேற்றுவதற்காகவுமே அதிகளவான ஆம்புலன்ஸ் வண்டிகள் கடந்த 30 மணித்தியாலங்களுக்குள் காசாவிற்குள்ளே நுழைந்துள்ளன. அத்தோடு காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. காசாவிற்குள்ளே படுகாயமடைந்தவர்களில் 20,000க்கும் அதிகமானோர் காசாவை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலையே காணப்படுகின்றது. அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை நாங்கள் முழுமையாக வழங்க வேண்டும். இதற்காக அவர்கள் காசாவை விட்டு வெளியேறித்தான் ஆக வேண்டும். இல்லாவிட்டால் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 10 பலஸ்தீனியர்கள் உயிரிழந்து விடுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இனி வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிலே அதனுடைய தாக்குதல்களை அதிகரிக்கும். இதன் மூலமாக அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்படுவார்கள். ரஃபா கடவை பிரதேசத்தின் ஊடாக ஆம்புலன்ஸ் வண்டிகள் மூலமாக வெளியேற்றப்படுவார்கள். அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் முழுமையாக வெளியேற்றப்படுவார்கள். மேலும் இவ்வாறு சிகிச்சைக்காக காசாவை விட்டு வெளியேறக்கூடியவர்களை ஹமாஸினால் தடுத்து நிறுத்தவும் முடியாது. இதனால் காசாவிலே குறைந்தது 5 லட்சம் பலஸ்தீனியர்களையாவது மருத்துவ தேவைகளுக்காக காசாவை விட்டு வெளியேற்றுவதற்கே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு திட்டமிட்டுள்ளது. மேலும் இவ்வாறு மருத்துவ தேவைகளுக்காக காசாவை விட்டு வெளியேறியவர்கள் ஒருபொழுதும் காசாவிற்குள்ளே திரும்பி அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அத்தோடு இந்த நிலைமைகள் தொடர்பாக ஹமாஸினுடைய அரசியல் பணியகத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய தாஹிர் அல் நுனு அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்காகவும் பலஸ்தீனிய மக்களுக்கு உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடுமே ரஃபா கடவை பிரதேசத்தினை தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயன்படுத்துகின்றது. மேலும் இதனை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ரஃபா கடவை பிரதேசத்தின் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை முழுமையாக நீக்க வேண்டும். ரஃபா கடவை பிரதேசத்தின் ஊடாக உணவு வண்டிகள் காசாவிற்குள்ளே நுழைய வேண்டும். இதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை நாங்கள் மத்தியஸ்தர்களோடு மேற்கொண்டு வருகின்றோம். மத்தியஸ்தர்களுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றோம். ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக பலஸ்தீனிய மக்கள் வெளியேற்றப்படுவதனை தடுத்து நிறுத்துவதற்காக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் என ஹமாஸினுடைய அரசியல் பணியக உறுப்பினர் தாஹிர் அல் நுனு அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த அடிமை மத்தியஸ்தர்கள் ஒரு பொழுதும் இவை தொடர்பாக கவனத்தில் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஜியோனிச அடிமைகள். அமெரிக்க கருவூலத்துறையானது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இதற்கமைவாக ஈரானினுடைய உளவுத்துறை தலைவர் உட்பட 6 IRGC இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரிகளுக்கும் தளபதிகளுக்கும் ஈரானிய கோடீஸ்வரர் ஜபாக் ஜுன்ஜானி அவர்களுக்கும் ஈரானிய உளவுத்துறை அமைச்சர் இஸ்கந்தர் மொமேனி அவர்களுக்கும் எதிராக அமெரிக்க கருவூலத்துறையானது உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இவர்களுடைய வங்கிக் கணக்குகள் மற்றும் சர்வதேச சொத்துக்கள் அனைத்தையும் முழுமையாக முடக்குவதற்கான உத்தரவு
உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் இவர்களுக்கான பயண தடைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. இவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நிதி நிறுவனங்களுக்கு எதிராகவும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் அமெரிக்க கருவூலத்துறையினால் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார தடைகளை நாங்களும் பின்பற்றப் போவதாக ஐரோப்பிய ஒன்றியமும் அறிவித்துள்ளது. ஈரானிய IRGC இராணுவத்தை பயங்கரவாத பட்டியலில் இணைத்திருப்பதனால் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக தெரிவித்துள்ளது. அதே போன்று லண்டனை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ஈரானிய IRGC இராணுவத்திற்கு சொந்தமான கிரிப்டோ கரன்சி நிறுவனங்களுக்கு எதிராகவும் உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஈரானிய IRGC இராணுவத்தின் அதிகளவான ஆயுத பரிமாற்றமும் ஆயுத கொள்வனவுகளும் கிரிப்டோ கரன்சியில் நடைபெறுவதனால் IRGC இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய லண்டனை தளமாக கொண்ட இரண்டு மிக முக்கியமான கிரிப்டோ கரன்சி நிறுவனங்களுக்கு இந்த உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஈரானினுடைய அனைத்து சொத்துக்களையும் முடக்குவதற்கான புதிய முன்மொழிவு ஒன்றையும் பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனியும் ஒன்றிணைந்து மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து அமெரிக்கா மத்திய கிழக்கை நோக்கி அதனுடைய அனைத்து வான்படைகளையும் கடற்படைகளையும் நகர்த்தி வருகின்றது. அமெரிக்காவினுடைய USS டெல்பர்ட் என்கின்ற போர்க்கப்பலானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஈலாட் துறைமுகத்தை வந்தடைந்திருந்தது. குறித்த போர்க்கப்பலோடு மிகப்பெரிய கடற்படையும் களமிறக்கப்பட்டிருந்தன. தற்போது குறித்த போர்க்கப்பலும் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கடற்படையும் ஈலாட் துறைமுகத்திலிருந்து செங்கடல் பிரதேசத்தை நோக்கி நகர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தினை இழுத்து மூடுவார்கள். மேலும் செங்கடல் பிரதேசத்திலும் யெமன் ஹவுதி இராணுவத்தின் தாக்குதல்கள் அதிகரிக்கும். இதனால் யெமன் ஹவுதி இராணுவத்தின் இந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் யெமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிரான செயற்பாடுகளை விரிவாக்குவதற்காகவுமே அமெரிக்கா டெல்பர்ட் பிளாக் போர்க்கப்பலை தற்போது செங்கடல் பிரதேசத்திலே களமிறக்கியுள்ளது. ஏற்கனவே செங்கடல் பிரதேசத்தில் களமிறக்கப்பட்ட ட்ரூமேன் போர்க்கப்பலையும் அமெரிக்க கடற்படையையும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் துரத்தி அடித்து விட்டார்கள். தற்போது செங்கடல் பிரதேசத்திலே அடிவாங்குவதற்காகவே அமெரிக்காவினுடைய டெல்பர்ட் பிளாக் கப்பலும் களமிறக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவினுடைய குறித்த போர்க்கப்பலானது அதனுடைய இறுதி பயணத்தை கழிப்பதற்காக இறுதி வாழ்க்கையை கழிப்பதற்காகவே செங்கடல் பிரதேசத்தில் களமிறக்கப்பட்டுள்ளது. செங்கடல் பிரதேசத்தில் தான் அதனுடைய இறுதி தலைவிதி எழுதப்பட்டுள்ளது. மேலும் இந்த போர்க்கப்பல்களை முழுமையாக அழிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால் செங்கடல் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த போர்க்கப்பல்களையும் அமெரிக்காவினுடைய கடற்படையையும் நாங்கள் முழுமையாக மூழ்கடிப்போம் என யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். அடுத்து ஓமான் வளைகுடா பிரதேசத்திலிருந்து ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலும் அமெரிக்க கடற்படையும் பின்வாங்கியிருந்தன. இவ்வாறு பின்வாங்கியிருக்கக்கூடிய ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலையும் அமெரிக்க கடற்படையையும் கண்காணிப்பதற்காக ஈரான் தொடர்ச்சியாக ட்ரோன்களை களமிறக்கி வருகின்றது. இதற்கமைவாக கடந்த 2 நாட்களாக ஈரானினுடைய ட்ரோன்கள் களமிறக்கப்பட்டு ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை கண்காணித்து வருகின்றன. இவை தொடர்பான வரைபடங்களும் வெளியிடப்பட்டிருந்தன. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்க கடற்படையானது ஈரானுக்கு எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தது. ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதாகவும் அறிவித்திருந்தது. இருப்பினும் ஈரானிய கடற்படையினர் விடவில்லை. தற்போதும் தொடர்ச்சியாக அமெரிக்க போர்க்கப்பல்களை கண்காணிப்பதற்கு ட்ரோன்களை களமிறக்கி வருகின்றார்கள். மேலும் அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலும் அமெரிக்க கடற்படைகளும் ஈரானிய ட்ரோன்களின் முழுமையான கண்காணிப்புக்கு கீழாலேயே வைக்கப்பட்டுள்ளது என்றும் ஏதாவது அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் நாங்கள் அவசரமாக செயற்படுவோம் என்றும் ஈரானிய கடற்படை தளபதியும் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹக்கபி இவ்வாறு தெரிவித்தார். ஜனவரி மாதத்தின் நடுப்பகுதியிலேயே நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்தோம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக மேற்கொள்ள முடிவுகளும் எடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் சாத்தியமான விளைவுகளை எடை போட்டதற்கு பின்பு சாத்தியமான விளைவுகள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டதற்கு பின்பு நாங்கள் தாக்குதல்களை தள்ளி போடுவதனையே புத்திசாலித்தனமாக கருதினோம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அதிகளவான தயார்படுத்தல் தேவைப்படுகின்றன. மேலும் தற்போது நாங்கள் இந்த தயார்படுத்தல்களையே முழுமையாக முடித்து வருகின்றோம். விரைவில் சரியான சந்தர்ப்பத்தில் சரியான விதத்தில் நாங்கள் ஈரானுக்கு பதிலடிகளை வழங்குவோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹக்கபி தெரிவித்துள்ளார். அடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் அமெரிக்காவுக்கு ரகசிய விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். நேற்றிரவு வரையில் குறித்த ரகசிய விஜயம் தொடர்பான தகவல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களினாலும் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த விஜயத்தின் போது அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரிகளையும் போரமைச்சரவையும் சந்தித்து எல் ஜமீர் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் இஸ்ரேல் எவ்வாறு கலந்து கொள்ளும், இஸ்ரேலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது தொடர்பான வழிகாட்டுதல்களையும் அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரிகள் எல் ஜமீர்
ஜமீருக்கு வழங்கி இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்க விஜயத்திற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறங்கிய ஏல் ஜமீரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து அவசர கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். இதன்போது அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நிச்சயமாக மேற்கொள்ளும் என ஏல் ஜமீர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரிடத்தில் உறுதியளித்திருப்பதாகவும் இதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை அவசரமாக இஸ்ரேல் மேற்கொள்ள வேண்டும் என வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகமானது தற்போது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொள்ளும் என்பதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமெரிக்காவோடு எவ்வாறு ஒன்றிணைந்து செயற்படும் என்பது தொடர்பான வேலை திட்டங்களையும் இவர்கள் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து நேற்றைய தினம் ஈரானினுடைய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் இந்த போரானது மிகப்பெரிய மத்திய கிழக்கு போராகவே அமைந்திருக்கும் என்பதனை அமெரிக்கர்கள் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் என ஈரானிய உச்ச தலைவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இப்படியான நிலைமையில் இவை தொடர்பாக ஊடக சந்திப்பில் அமெரிக்க ஊடகவியலாளர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் கேள்விகளை எழுப்பினார்கள். ஈரானை தாக்கினால் மிகப்பெரிய மத்திய கிழக்கு போர் ஒன்று உருவாகும் என ஈரானிய உச்ச தலைவர் குறிப்பிட்டுள்ளாரே, இது தொடர்பாக நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என டொனால்ட் ட்ரம்பிடம் கேள்விகளை எழுப்பினார்கள். இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதில் வழங்கினார். ஏன் அவர் அப்படி சொல்லாமல் இருக்க போகின்றார்? நிச்சயமாக அவர் அப்படித்தான் சொல்வார். ஆனால் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்களும் கடற்படைகளும் எங்களிடம் இருக்கின்றன. நாங்கள் தற்போது நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் 1-2 நாட்கள் தான். அதே நேரம் ஈரானோடு ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நாங்கள் இந்த ஒப்பந்தத்தினை எட்டவில்லை என்றால் ஈரானிய உச்ச தலைவர் சொல்லி இருப்பது சரியா இல்லையா என்பதனை கண்டறிவோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரான் அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தினை எட்டவில்லை என்றால் ஈரானிய உச்ச தலைவர் கூறுவதை போன்று மத்திய கிழக்கு போர் ஏற்படுமா இல்லையா என்பதனை நாங்கள் களத்திலேயே பார்ப்போம் என டொனால்ட் ட்ரம்ப் சவால் விட்டுள்ளார். ஈரானிய உச்ச தலைவரின் கருத்துக்களையும் மிரட்டல்களையும் டொனால்ட் ட்ரம்ப் சவாலாக எடுத்துக் கொண்டுள்ளார். அடுத்து அமெரிக்கா, துருக்கி மற்றும் கத்தாரினுடைய தலைமையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு நிபந்தனைகளுக்கு அமைவாக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். இதற்கமைவாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்களை பயன்படுத்தி ஈரானுடனான நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் எக்ஸியோஸ் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். இதற்கமைவாக இந்த வார இறுதியில் துருக்கி மற்றும் கத்தாரின் தலைமையில் ஈரான் தொடர்பான பேச்சுவார்த்தை மாநாடு நடைபெறப் போகின்றது. துருக்கியின் தலைநகரான அங்காராவிலேயே இந்த பேச்சுவார்த்தை மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தை மாநாட்டிலே அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் கலந்து கொள்ளப் போகின்றார். துருக்கி மற்றும் கத்தாரினுடைய தலைமைகள் கலந்து கொள்ளப் போகின்றார்கள். மேலும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த கலந்துரையாடலின் போது பேச்சுவார்த்தை மாநாட்டின் போது ஈரானின் அணுசக்தி திறன்கள் தொடர்பாக மாத்திரமே பேசப்படும் என்றும் ஈரானினுடைய ஏவுகணை திறன்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படாது என்றும் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பான ஒரு முடிவை எட்டுவதற்காகவே இந்த பேச்சுவார்த்தை மாநாடு மேற்கொள்ளப்பட போகின்றது என்றும் துருக்கிய தலைமைகள் தெரிவித்திருப்பதாக துருக்கிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதே நேரம் ஈரானோடு ஒப்பந்தம் ஒன்று எட்டப்படுவதாக இருந்தால் இந்த 3 நிபந்தனைகளையும் சம்மதித்தால் மாத்திரமே ஒப்பந்தம் எட்ட என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் அதனுடைய அணுசக்தி திறன்களை முழுமையாக கைவிட வேண்டும், ஏவுகணை உற்பத்திகளை முழுமையாக முடக்க வேண்டும், எதிர்ப்பற்றுக்களுக்கான ஆதரவை நிறுத்த வேண்டும் என்பதே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 3 நிபந்தனைகளாகும். இந்த நிபந்தனைகளுக்கு அமைவாகவே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈரானிடம் இருக்கக்கூடிய 400 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டலை ஈரான் துருக்கியிடம் ஒப்படைப்பதற்கான கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளப்பட போகின்றன. அதாவது ஈரானிடம் இருக்கக்கூடிய 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை ஈரான் துருக்கியிடம் ஒப்படைத்து விட வேண்டும். துருக்கியிடம் ஒப்படைப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் சம்மதத்தையும் வழங்கியுள்ளார் என துருக்கியினுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு இவர்களுடைய இந்த நிபந்தனைகளை ஈரான் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குவதற்கு ஈரான் ஒரு பொழுதும் சம்மதிக்கப் போவதில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை. ஏவுகணை திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கும் சம்மதிக்கப் போவதில்லை. ஈரானிய உச்ச தலைவர் இந்த நிபந்தனைகளை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இறுதியில் இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியிலேயே முடிவடையும். மேலும் இது அமெரிக்காவுக்கும் நன்றாகவே தெரியும். உண்மையில் தற்போது அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்காக இந்த
நகர்வுகளை மேற்கொள்ளவில்லை. பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில் ஈரானை தாக்குவதற்கான, ஈரானை இலக்கு வைப்பதற்கான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கும் சரியான சந்தர்ப்பத்தினை வடிவமைப்பதற்குமே அமெரிக்கா இதன் மூலமாக திட்டமிடுகின்றது. இந்த பேச்சுவார்த்தை மாநாட்டின் மூலமாக எந்த விதமான ஒப்பந்தமும் எட்டப்பட மாட்டாது. இது அமெரிக்காவுக்கும் தெரியும், ஈரானுக்கும் தெரியும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் தெரியும். எனவே இந்த பேச்சுவார்த்தை பொறியின் மூலமாக ஈரானை தாக்குவதற்கான சந்தர்ப்பத்தையே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தேடுகின்றது. அதே நேரம் இந்த சந்தர்ப்பத்தினை வழங்கிவிடக் கூடாது என ஈரானும் அனைத்து விதமான நடவடிக்கைகளையுமே கொண்டு வருகின்றது. அத்தோடு இவை தொடர்பாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். போரை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நாங்கள் போருக்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய மத்திய கிழக்கு போருக்கும் தயாராகவே இருக்கின்றோம். ஆனால் எங்களை பற்றி அமெரிக்காவின் பிழையான கணக்கீடுகளுக்காகவே கவலைப்படுகின்றோம். பேச்சுவார்த்தை மேசையில் அமெரிக்கா மீதான நம்பிக்கையை நாங்கள் முழுமையாக இழந்துவிட்டோம். இருப்பினும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்களும் நட்பு நாடுகளும் எங்களுடைய இந்த நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்காக முயற்சி செய்கின்றார்கள். பேச்சுவார்த்தை மூலமாக இதற்கு முடிவை எட்ட முடியும் என பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்களும் நட்பு நாடுகளும் முயற்சி செய்கின்றார்கள். ஒரு நியாயமான சமமான ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டால் அது சாத்தியமாகும். ஆனால் இதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. மேலும் அமெரிக்கா எங்கள் மீதான தவறான கணக்கீடுகளை எடுத்து விடுமோ என்றே நாங்கள் கவலைப்படுகின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு எதிரான எந்த ஒரு தவறான கணக்கீடுகளுக்கும் நாங்கள் உச்ச பதிலடிகளையே வழங்குவோம். மேலும் நாங்கள் போரை பற்றி கவலைப்படவில்லை. முழுநில போருக்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே ஈரான் முழுமையாக போருக்கு தயாராகவே இருக்கின்றது. மேலும் இந்த பேச்சுவார்த்தை மாநாடு ஒரு மிகப்பெரிய பொறி என்பது ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். இதற்கமைவாகவே ஈரானிய தலைமைகள் காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.